வணக்கம் நண்பர்களே, பாபா தமிழ் சேனலாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்னவென்று சொன்னால், அதாவது இலங்கை vs இந்தியா அணிகளுக்கான 3 போட்டிகளை கொண்ட T20 தொடருக்கான இந்தியா குழாம் இலங்கை வந்திருக்கின்றது. இந்தியா குழாம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாக பல பிரச்சனைகள், பல சிக்கல்கள், பல சர்ச்சைகள் நிலவுகின்றது. அது ஒரு புறம் இருக்க, இலங்கை தேர்வுக்குழு இன்றைய தினம் அதிகாலை பொழுதிலே, அதாவது நேற்றைய தினம் அதிகாலை பொழுதில் அறிவித்திருந்தார்கள், இவர்கள் தான் இந்தியா அணியுடனான தொடரிலே விளையாட இருக்கின்ற T20 தொடரில் விளையாட இருக்கின்ற வீரர்கள் இவர்கள் தான் என்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். இதிலே லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டியில் பிரகாசித்த நிறைய வீரர், குறிப்பாக 3-4 வீரர்கள் இந்த குழாத்திலே இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக 4 வீரர்கள் வெளியேறி இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய, குறிப்பாக மிக முக்கியமான ஒரு வீரர்கள், குறிப்பாக அண்மை காலமாக பிரகாசித்திருந்தும் ஒரு சில வீரர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையிலே இந்த இந்தியா அணிக்கு எதிரான தொடரில் விளையாட இருக்கின்ற இந்த குழாம் இதுதான். இந்த அணியுடைய தலைவராக சாரித் அசலங்க இருக்கின்றார். அதே போன்று 10 நேசங்க ஆரம்ப துடுப்பாட்ட வீரர், மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடிய ஒரு துடுப்பாட்ட வீரர், வலதுகை துடுப்பாட்ட வீரர், அண்மை காலமாக இலங்கை அணிக்கு எதிராக சிறப்பாக பிரகாசித்து வருகின்றார். அதே போன்று சாரித் அசலங்க அற்புதமான வீரர். அதே போன்று குசல் மெண்டிஸ், அதாவது அண்மை காலமாக ஃபோம் இழந்த நிலையில் இருந்தாலும், அதாவது இறுதியாக இடம்பெற்ற இந்த லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டியில் மிகச்சிறப்பான முறையில் விளையாடி இருந்தார். குறிப்பாக இவர் ஃபோமுக்கு வந்திருந்தார் என்பது 2 போட்டிகளில் மட்டும் அட்டகாசமான முறையில் விளையாடி இருந்தார். அதே போல குசல் ஜெனித் பெரேரா, இவரும் இடதுகை துடுப்பாட்ட வீரர், ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வரக்கூடியவர், வண்டூராக வரக்கூடியவர், 5ஆம் இலக்கத்தில் வரக்கூடியவர் என்பதாக இவர் எப்படிப்பட்ட இலக்கத்துக்கு வந்தாலும் மிகச்சிறப்பான ஒரு முறையிலே விளையாடக்கூடியவர். அதே போன்று நாங்கள் பார்த்தோம், அபிஸ்கா பெர்னாண்டோ, இந்த குசல் பெரேரா ஆகியோர் மீண்டும் அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆரம்பத்திலே சரித் அசலங்க, 10 நேசங்க, குசல் மெண்டிஸ் ஆகியோர் இந்த ஏற்கனவே T20 குழாமில் இருந்தவர்கள். அதே போன்று புதிதாக இந்த குசல் பெரேராவையும் இதற்கு முன்னர் இருந்தவர், ஆனால் அதற்கு அணியிலிருந்து தூக்கப்பட்டு மீண்டும் அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார் குசல் பெரேரா. அதே போன்று அபிஸ்கா பெர்னாண்டோ, அதே போன்று நாங்கள் பார்த்தோம் கமிந்து மெண்டிஸ் ஏற்கனவே அணியிலே இருந்தவர். அதே போன்று தினேஷ் சாந்திமல் மீண்டும் கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு பிற்பாடு மீண்டும் அவர் அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கக்கூடியவருடைய, அது எப்படி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அமைந்திருந்தது, எப்படி தேர்வாளர்கள் இவரை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டியில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வந்து கேண்டி ஃபால்கஸ் அணிக்காக சிறப்பான முறையிலே துடுப்படுத்தார். இந்த எனவே அவருடைய துடுப்பாட்டத்தின் மூலமாகத்தான் இந்த சாந்திமல் அணிக்குள் உள்வாங்கப்பட்டு இவரோடு இலங்கை அணிக்காக விளையாடிய ஏஞ்சலோ மெத்யூஸ் அணியிலிருந்து தூக்கப்பட்டிருக்கின்றார். தனஞ்செடி சில்வாவுக்கு பதிலாக அபிஸ்கா பெர்னாண்டோ உள்வாங்கி இருக்கின்றார்கள். அதே போன்று குசல் பெரேரா யாருக்கு பதிலாக என்று சொன்னால் சதிர சமரவிக்ரம பதிலாக குசல் பெரேரா உள்வாங்கப்பட்டிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய. அதே போல நாங்கள் பார்த்தோம் இருந்தால் தசுன் சாணக்க, நாங்கள் அறிந்த ஒரு வீரர், அதே போன்று புதிய அறிமுக வீரராக ஒருவரை இந்த குழாத்துக்குள்ளே, இந்த ஸ்குவாடுக்குள்ளே கொண்டு வந்திருக்கின்றார்கள். யாருன்னு சொன்னால் சமிந்து விக்ரமசிங்க, எமேஜிங் பிளேயராக இந்த லங்கா பிரீமியர் லீக்கிலே தெரிவு செய்யப்பட்டவர், அற்புதமான ஒரு பந்து வீச்சாளர். அதே போன்று ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக கூட களம் எடுக்கக்கூடிய ஒரு இடதுகை துடுப்பாட்ட வீரர், அதே போன்று வலதுகை மிதவேக பந்து வீச்சாளர். எனவே இவர் ஏஞ்சலோ மெத்யூஸினுடைய இடத்துக்கு பொருத்தமாக இருப்பார். ஒரு ஆல்ரவுண்டர், சிறப்பாக துடுப்படுத்தாடக்கூடியவர், களத்தடுப்பாட்டத்திலும் சிறப்பாக விளங்குகின்ற இந்த சமிந்து விக்ரமசிங்கவை தேர்வார்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் இவருக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கலாம். இந்த இந்தியா டூருக்கு எதிராக, இந்திய அணிக்கு எதிராக இந்த 3 போட்டியில் ஒரு போட்டியில் சந்தர்ப்பத்தை வழங்கி அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அடுத்தடுத்து அவரை இந்த குழாத்திலே வைத்துக் கொள்ளலாமா அல்லது தூக்கிவிடலாமா என்பதாகலாம் நாங்கள் பார்க்கலாம். இந்த குழாத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக வனிந்து வசுரங்க, அது நாங்கள் இருந்த T20 ஆல்ரவுண்டர் நம்பர் 1 இருக்கக்கூடியவர். அதே போன்று மகேஷ் தீக்ஷண, அதே போன்று துர்னித் வெல்லால பந்து வீச்சாளர்களாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் துஷ்மந்த சமிரையை மீண்டும் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டியில் ஒரு போட்டியில் கூட 2 போட்டியில் மாத்திரமே விளையாடிய துஷ்மந்த சமிரையை மீண்டும் கொண்டு வந்திருக்கின்றார்கள். என்ன காரணத்துக்கு என்று தெரியவில்லை. அதே போன்று மத்திச பத்திரன மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். லங்கா பிரீமியர் லீக்கிலும் சரி, மிக இலங்கை அணிக்காக டெட் ஓவர் என்ற ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருக்கக்கூடியவர் இந்த மத்திச பத்திரன என்பது குறிப்பிடத்தக்கக்கூடியவர். அதே போல நோவான் துசாரா 2 ஸ்லிங்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அதே போன்று பினுர பெர்னாண்டோ மீண்டும் இலங்கை அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார். ஏற்கனவே T20 குழாத்தில் இருந்தவர், ஆனால் அதற்கு பிறகு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை என்று அவரை தூக்கிவிட்டார்கள். மறுபடியும் இந்த குழாத்துக்குள்ளே எப்படி வந்தார் என்று சொன்னால், லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டியில் அற்புதமான முறையில் பந்து வீசியிருந்தார். விக்கெட்டுகள் குறைவாக இருந்தாலும் ஓட்ட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தி தன்னுடைய ஓட்ட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தி தான் மிகச்சிறப்பான ஃபோமில் இருக்கிறேன் என்பதாக பினுர பெர்னாண்டோ
நிரூபித்திருந்தார். மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சாளர் என்பது குறிப்பிடத்தக்க. இந்த அணியை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த அணி சரியானது ஒரு அணியா, இந்த தேர்வுக்குழு சரியான முடிவை எடுத்தார்கள் என்று பார்க்கும் பொழுது உண்மையிலே மிகச்சிறப்பான ஒரு அணி, இந்தியா அணிக்கு எதிராக விளையாட இருக்கின்ற தரமான ஒரு அணி. இதைவிட மிகச்சிறந்த ஒரு அணியை தேர்வு செய்ய முடியாது. என்னை பொறுத்தவரையிலே 11 என்று பார்த்தோமாக இருந்தால் நாங்கள் ஆரம்பத்திலே குசல் மெண்டிஸுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கொடுக்கலாம். குசல் பெரேரா 10 நிமிஷங்க, அதே போன்று குசல் பெரேரா 10 நிமிஷங்க, குசல் மெண்டிஸ் 10 நிமிஷங்க, அதுக்கு பிறகு குசல் பெரேரா, அதுக்கு பிறகு அபிஷ்க பெர்னாண்டோ, கமிந்து மெண்டிஸ், அதே போன்று சரித் அசலங்க, தசுன் சானக, வனிந்து வசரங்க, அதே போல சமிந்து விக்ரமசிங்கவுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அதே போன்று மகேஷ் தீக்ஷணா கண்டிப்பாக விளையாடுவார். வேகப்பந்து வீச்சாளர்களாக வினுட பெர்னாண்டோவும் மத்திச பத்திரனும் களமிறக்கக்கூடும். அப்படி இல்லை என்று சொன்னால் நுவான் துஷார மத்திச பத்திரனையே 2 பேரையும் களமிறங்குவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் போட்டிகள் எப்படி அமைய போகின்றது என்பதாக. உண்மையிலே சிறந்த அணி, சிறந்த ஒரு தேர்வுக்குழு சிறப்பான முறையில் தேர்ந்தெடுத்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அணியாக இருக்கின்றது. அதாவது இந்தியா அணிக்கு ஈக்குவலான ஒரு அணியாக இருக்கிறது. குறிப்பாக ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்றவர்கள் இல்லை. அதே போன்றுதான் இலங்கையை பொறுத்தவரையிலே அவர்கள் இல்லாத பொழுதிலும் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு அணி, மிகச்சிறந்த ஒரு கட்டமைப்பை கொண்ட அணி. ஆரம்ப துடுப்பாளர் ஜெய்ஸ்வால், அதே போல சுப்மன் கில் இருக்கிறார்கள். அதே போன்று சூரியகுமார் யாதவ் மிகச்சிறந்த ஒரு T20 ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர். இவர்களுக்கெல்லாம் ஈக்குவலாக இருக்கின்றார்கள் இலங்கை அணி. இந்த தேர்வு என்பது மிகச்சிறப்பான ஒரு விடயமாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு பிறகு போட்டிகள் எப்படி அமைய போகின்றது என்பதாக. போட்டி தொடர்பான ஒவ்வொரு அப்டேட்களையும் நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக தர காத்துக் கொண்டிருக்கிறேன். இதே போன்று மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்களை சந்திக்கின்றேன். அது வரைக்கும் உங்களின் விடைபெற்று செல்லும் நான் RJ ஆசிர். வணக்கம் நேர்களே.